நீ ஏன்டா ஐஏஎஸ் படிக்கல? அதெல்லாம் அப்பவே சொல்லிடுறாரு, நம்மளால அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அப்ப நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்தில் அவங்க குடும்பத்துக்கு பதில். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள்? எத்தனை வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டு. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அறிந்தவர்களும் கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியாது என்கிறான் அல்லாஹ். கல்விதான் உங்களுக்கு மேன்மையை தரும், கல்வி உங்களை உயர்த்தும், கல்வி உங்களை சிந்தனைப்படுத்தும், கல்வி உங்களை சீர்படுத்தும், கல்வி உங்களுக்கு பேர் ஆயுதமாக அமையும். கல்வியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டு யாருக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டதோ அவர்களை தான் அல்லாஹ் அந்தஸ்தில் உயர்த்துவான். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். கல்வி அறிவு ஞானம் எப்படிப்பட்ட கல்வி? நீங்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவதற்கு கற்கின்ற அந்த கல்வி அல்ல, வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக பார்க்கப்படும் அந்த கல்வி அல்ல. இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தின் அவல நிலையையும் கருத்தில் கொண்டு கற்கப்படும் அந்த கல்வி.